வெல்கம் டு அவர் க்ரோ ஆரி சேனல். இன்றைக்கி பேசிக் ஸ்டிச்சஸ் எப்படி போடலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் நீடிலும் த்ரெட்டும் எடுத்திருக்கேன். நீங்கள் த்ரெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீடில் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம இதில் போட போகிறது ஸ்லிப் நாட் தான். இது இல்லாமல் எந்த ஸ்டிச்சஸும் நம்ம போட முடியாது. இந்த நாட்டு தான் வெரி 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 இம்பார்ட்டண்ட்டு. இது எப்படி போடலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி கையில் சுற்றிக்கணும். எக்ஸ் மாதிரி இந்த மாதிரி சுற்றிட்டு இதை அப்படியே அந்த ஹூக்லேயே அந்த த்ரெட்டை எடுத்து எப்படி கொண்டு வரேன்னு பாருங்கள். அந்த 2 நூலையும் பிடிச்சி அப்படி இழுத்துடணும். இது ஏன் நான் ஸ்லோவாக காட்டுறேன் அப்படின்னா, இது முதல்ல பழகிறவங்க இது எப்படி போடணும் அப்படின்னு தெரியறதுக்காக தான் நான் திருப்பி சொல்லி காட்டுறேன். இந்த மாதிரி சின்ன த்ரெட்டை எப்படி கையில் சுற்றுறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி எக்ஸ் மாதிரி போட்டுட்டு இதை கொஞ்சம் தூக்கி விட்டு இந்த நீடில் உள்ளே விட்டு மேலே இப்படி இழுத்து இப்படி கொண்டு அந்த இதை நம்ம பிடிச்சிக்கிட்டு 2 நூலையும் சேர்த்து அப்படி இழுத்துடணும். இந்த 2 நூலையும் சேர்த்து நீடில் மேலே இழுத்து கீழே இந்த மாதிரி இழுத்துடணும். இழுத்துட்டு இந்த பெரிய நூல் இருக்கும் பார்த்திங்களா, நம்ம ஸ்டிச்சஸ் போடுவோம்ல, அந்த நூலை இழுத்தோம்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஸ்லிப் நாட் கிடச்சிரும். இந்த ஸ்லிப் நாட்டு ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது எப்படி நம்ம இந்த நூலை பிடிக்கிறதுன்னு பாருங்கள். இந்த கீழே 2 இது இந்த த்ரெட்டை பிடிச்சிருக்கணும். மேலே நம்ம ஆள்காட்டி விரலில் ஒரு சுற்றிக்கணும். இந்த 2 விரலை வச்சு நம்ம அது கீழே போடக்கூடிய ஸ்டிச்சஸ் எல்லாத்தையும் நம்ம பிடிச்சிக்கணும். இந்த 2 விரலை வச்சு தான் அந்த ஸ்டிச்சஸ் எல்லாத்தையும் நம்ம பிடிக்கணும். பிடிச்சிட்டு நம்ம இந்த வலது கையில் நம்ம நீடியில் பிடிக்கிறதுக்கு வச்சுக்கணும். சில இதில் இப்படி ஃப்ளாட்டாக இருக்கும். இந்த நீடில் அந்த மேலே நீடியில் பிடிக்கிறதுக்கு நம்ம வச்சுக்கணும். இந்த பொசிஷனில் வச்சு ஃபஸ்ட்டு போட்டு நம்ம பார்க்கணும். செயின்ஸ் நம்மளுக்கு போட தெரியுதுனாலே ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னாலே நம்ம எந்த விதமான பேட்டர்னும் நம்ம க்ரோச்செட்டில் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்லிப் நாட்டும் செயின்ஸும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஃபஸ்ட்டு ஸ்லிப் நாட் எப்படி போடணும் நீங்கள் பொறுமையாக பாருங்கள். இந்த மாதிரி கிராஃப்ட் பண்ணுறது நிறைய பேருக்கு பிடிக்கும். அது எப்படி முறையாக பண்ணணும், ஒவ்வொரு கிராஃப்ட்டுக்கும் இப்போ நம்ம இப்போ நம்ம கீச்செயினே எடுக்கிறோம் அப்படின்னா வெரைட்டிஸ் ஆஃப் கீச்செயின்ஸ் நம்ம இதில் பண்ணலாம். அதுக்கு கீச்செயின்ஸு, பேக்கு, பர்ஸு, மேட்டு எல்லாமே இதில் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது ஃபஸ்ட்டு முக்கியமாக தெரியுது இந்த ஸ்லிப் நாட்டும் இந்த செயின்ஸும். அடுத்து வரக்கூடிய ஸ்டிச்சஸ்லாம் தெரிஞ்சாலே போதும். இதை வச்சு நம்ம என்னென்ன மேக் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி செயின்ஸ் நம்ம போட்டுக்கணும். பார்த்திங்களா, செயின்ஸ் போட்டுட்டு அடுத்தது எப்படி நம்ம ஸ்டிச்சஸ் போடணும்னு பாருங்கள். நீங்கள் செயின்ஸ் போட்டு பார்த்தா தான் உங்களுக்கு ஈஸியாக வரும். இதை ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. செயின்ஸ் எப்படி போடணும்னு ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. இதை பொறுமையாக போட்டால் தான் அந்த செயின்ஸ் ஒரே அளவில் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ ஃபஸ்ட்டுலே 2வது செயின் வழியாக நம்ம ஸ்டிச் எப்படி போடலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம போடக்கூடிய ஸ்டிச்சு பேர் ஸ்லிப் ஸ்டிச்சு. இதுக்கு எஸ்எல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ஸ்டிச்சுக்கு பேர் ஸ்லிப் ஸ்டிச். எப்படி போடுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த செயின்குள்ளே ஹூக்கை விடணும். ஹூக்கை விட்டு மேலே உள்ள த்ரெட்டை அப்படியே அந்த ஹூக்கு வழியாக இழுக்கணும். இழுத்து இந்த செயின் வழியாக அந்த ஹூக்கோட த்ரெட்டை இழுத்துடணும். திருப்பியும் போடுறேன் பாருங்கள்.
இந்த செயின் வழியாக ஹூக்கை உள்ளே விடணும். இந்த த்ரெட்டை அப்படியே இழுத்து இந்த ஹோல் வழியாக எடுத்துடணும். இதுக்கு பேர் தான் ஸ்லிப் ஸ்டிச்சு. இது அடுத்தது நம்ம போடுறது சிங்கிள் க்ரோச்சட் ஸ்டிச்சு, அதாவது எஸ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எஸ்சி போடணும் அப்படின்னா அது என்னன்னு தெரியறதுக்காக தான் நான் எஸ்சியும் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு இந்த செயின் வழியாக ஹூக்கை உள்ளே விடணும். உள்ளே விட்டு அந்த த்ரெட்டை அந்த ஹூக்கில் இழுக்கணும். இழுத்து இந்த 2 செயின் வரும் நம்மளுக்கு, அந்த 2 செயினில் இந்த த்ரெட்டை இழுத்துடணும். இதுதான் சிங்கிள் க்ரோச்சட் ஸ்டிச்சு. இந்த நூலை நம்மளுக்கு சைடில் லூஸ் விட்டுக்கிட்டே வரணும். சிங்கிள் க்ரோச்சட் ஸ்டிச் ஒவ்வொரு ஸ்டிச்சஸாக நீங்கள் போட்டு பாருங்கள். இப்போ ஹாஃப் டபுள் க்ரோச்சட் ஸ்டிச்சு. இது எப்படி எடுக்குன்னா, இந்த நூலை ஒரு சுற்றிக்கணும். அதுக்கப்புறம் செயினில் விடணும். இந்த த்ரெட்டை அப்படியே இழுத்து இதில் 3 இது வரும், 3 செயின் வரும். இந்த 3 செயின் வழியாக இந்த த்ரெட்டை அப்படியே இழுத்து கொண்டு வரணும். ஃபஸ்ட்டு திருப்பியும் சொல்கிறேன் பாருங்கள். இந்த நூலை ஒரு சுற்றிக்கணும். அதுக்கப்புறம் செயின் வழியாக உள்ளே விட்டு அந்த த்ரெட்டை இழுக்கணும். 3 இது வரும். அதில் இந்த த்ரெட்டை அப்படியே இழுக்கணும். இதுதான் ஹாஃப் டபுள் க்ரோச்சட் ஸ்டிச், அதாவது ஹெச்டிசி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம போடக்கூடிய ஸ்டிச் டிசி, அதாவது டபுள் க்ரோச்சட் ஸ்டிச்சு. அதே மாதிரி தான் நூலை ஒரு சுற்றிட்டு இந்த செயின் வழியாக உள்ளே இழுத்து ஃபஸ்ட்டு 2 செயின் வழியாக அந்த த்ரெட்டை இழுத்துட்டு மறுபடியும் 2 செயின் வழியாக அந்த த்ரெட்டை இழுக்கணும். எப்படி போடுறேன்னு பாருங்கள். இந்த நூலை ஒரு சுற்றிட்டு இந்த செயின் வழியாக இந்த நூலை எடுக்கணும். அதுக்கப்புறம் இந்த த்ரெட்டை 2 செயின் வழியாக எடுத்துட்டு திருப்பியும் 2 செயின் வழியாக எடுக்கணும். இதுக்கு பேர் தான் டிசி. இப்போ அடுத்தது எப்படி போடுறேன்னு பாருங்கள். இது ட்ரிபிள் க்ரோச்சட் ஸ்டிச், அதாவது 2 சுற்றணும். சுற்றிட்டு இந்த செயின் வழியாக உள்ளே விடணும். உள்ளே விட்டு இந்த த்ரெட்டை எடுக்கணும். த்ரெட்டை எடுத்து ஃபஸ்ட்டு 2 செயின் வழியாக நூல் எடுக்கணும். அடுத்து 2 செயின் வழியாக இந்த த்ரெட்டை எடுக்கணும். அதுக்கப்புறம் 2 செயின் வழியாக இன்னொரு த்ரெட் எடுத்துடணும். எப்படி போடுறேன்னு பாருங்கள். 2 தடவை சுற்றணும். இந்த த்ரெட்டை சுற்றிட்டு இந்த செயின் வழியாக உள்ளே விட்டு இந்த த்ரெட்டை இழுத்து வரும்போது நம்மளுக்கு 4 செயின் வரும். அதில் 2 செயின் வழியாக த்ரெட்டை இழுக்கணும். திருப்பியும் 2 செயின் வழியாக த்ரெட்டை இழுக்கணும். திருப்பி 2 செயின் வழியாக த்ரெட்டை இழுக்கணும். இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் நம்ம போட்டுக்கிட்டே வரலாம். எப்படி போடுறேன்னு பாருங்கள். செயின் வழியாக விட்டு த்ரெட்டை இழுத்து 2 செயின் வழியாக ஒரு த்ரெட்டை இழுக்கணும். அப்புறம் 2 செயின் வழியாக த்ரெட்டை இழுக்கணும். அதுக்கப்புறம் 2 செயின் வழியாக த்ரெட்டை இழுக்கணும். இதுதான் க்ரோச்சட்லேயே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டிச்சஸ்ஸு. ஃபஸ்ட்டு ஸ்லிப் நாட்டு, அப்புறம் செயினு, அதுக்கப்புறம் ஸ்லிப் ஸ்டிச்சு, எஸ்சி, ஹாஃப் டபுள் க்ரோச்சட், அப்புறம் ட்ரிபிள் டபுள் க்ரோச்சட். இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் நீங்கள் போட்டு பழகுங்க. ஒவ்வொரு இடத்துலையும் நான் எஸ்சி, டிசி, ஹெச்டிசி அப்படிலாம் நான் சொல்லுவேன். அது எந்த ஸ்டிச்சஸ்ன்னு நீங்கள் பார்த்து பழகுங்க. இவ்வளோ பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி.